புதுவசந்தம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ கற்பக விநாயகரை போற்றி, திரு அண்ணாமலையாரை போற்றி. குரு வாழ்க, குருவ துணை. குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். என்றும் குருவழியில் உங்கள் குருச்சுந்தர வடிவேல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நட்சத்திர பலன்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி குணாதிசயம் இருக்க போகுது, அவங்க என்ன மாதிரி வேலை செய்யலாம், என்ன மாதிரி தொழில் செய்யலாம், அது இல்லாமல் அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்ப்போம். ஓம் விநாயகரை போற்றி, திரு அண்ணாமலையாரை போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே, நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியதான் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி யார் அப்படின்னு கேட்டோம்னா சூரிய பகவான். பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய சூரிய பகவான் தான் அதோட அதிபதி. சூரியனிடம் இருந்து ஒளி பெற்று தான் மற்ற கிரகங்கள் தன்னோட ஒளித்தன்மையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ கிரகமான ராஜாவுக்கு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா பார்த்திங்கன்னா சூரியன். அவரோட நட்சத்திரம் தான் நம்ம கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்தில் சூரியன் நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாகவும் இருக்குது. அதே இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி மேச ராசியில் 1ஆம் பாதமும், ரிஷபத்தில் 2, 3, கார்த்திகை 2, கார்த்திகை 3, கார்த்திகை 4 அப்படிங்கிற 4 பாதங்களும் இருக்குது. இப்போ மேச ராசியில் இருக்க 1ஆம் பாவத்துக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதங்களுக்கு சுக்கிர பகவான், ரிஷப ராசியில் இருக்க சுக்கிர பகவான் தான் ஒரு ராசி அதிபதியாகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் உண்டு? இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நட்சத்திரத்தை பற்றி ஒருத்தர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அனைத்து விஷயங்களையும், தன் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 70% தெரிஞ்சுக்கிட்டதாகவே தான் அர்த்தமாக இருக்கும். நட்சத்திரம் தான் அவங்கள முழுமையாக இயக்கக்கூடிய அமைப்பு கொண்டது. அந்த நட்சத்திரம் தான் அவங்களோட குணம், தொழில், வேலை அமைப்பு, சூழ்நிலைகளை கையாளுதல் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி பிரதிபலனம் செய்யக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம் தான். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் அதிகாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மரியாதை அப்படிங்கிறத இவங்க அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றவர்களுக்கும் மரியாதை தருவாங்க, தனக்கும் மரியாதை தருவாங்க. நீதியை விரும்பக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக கல்வியில் நாட்டம் உள்ளவர்கள். படிக்கணும், அடுத்தடுத்து படிக்கணும், துறை சார்ந்த ஆராய்ச்சிகள் படிப்பு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இதுவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே போல் குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உயர்ந்த குணம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் சூரியன் அப்படின்னாலே உயர்ந்தவர் தான். அந்த குணம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உயர்ந்த குணம் இருக்கும். குணத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரகாசமான தன்மையை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அது இல்லாமல் மற்றவர்களை கவர்ந்து பேசக்கூடியவர்கள். இவங்க ஜேஜே பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான தேகம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேரங்காலம் தெரியாமல் உழைக்கக்கூடியவர்கள். பிரதிபலன் பாராமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைப்பை அதிகமாக செலுத்தக்கூடியவங்க அப்படின்னா நம்ம கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னே சொல்லணும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க உறக்கம் என்பது அளவு குறைஞ்சிரும். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே போல்
அதிகாரிகள், அரசு அதிகாரிகளோட நட்புறவோடு இருக்கக்கூடியவர்கள், கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துக்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். எப்போதுமே சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வேலை விஷயமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் எப்போதும் ஒரு சிரித்த முகத்தோடவே எல்லாரையும் அணுகுவாங்க. மற்றவர்கள் அணுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிரித்த முகத்தோடவே அணுகுவாங்க. இன்னொரு விஷயம், எதையும் ஒளிச்சு மறைச்சு பேச மாட்டாங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை நிறைந்தவர்கள், ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னா இவங்க தான். இயல்பாகவே டக்குன்னு வெளிப்படையாக தனக்கிட்ட இருக்கிறத டக்குன்னு அப்படி வெளிப்படுத்திடுவாங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், அதிக தெய்வ பக்தி உடையவர்கள். ஆமாம், ரொம்ப தெய்வ பக்தி உடையவர்களாக இருப்பாங்க. ஆமாம், உள்ளபடி பேசுகிறதுனால பல பேரோட சங்கடங்களுக்கு இவங்க ஆளாபாவாங்க. ஒரு அதிருப்திகரமான இவங்க நிறைய சம்பாரிச்சுக்குவாங்க. இவங்களை பிடிக்காத சூழ்நிலைகளும் சில நேரங்களில் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆமாம், அடிக்கடி கோபம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. விவாதங்களில் ரொம்ப அதிகமாக கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள். கோபப்படுறது, விவாதங்களை தவிர்த்துக்கிறது, விமர்சனங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும். இது உங்களுக்கு இயல்பாகவே இந்த ராசிக்கு உண்டான குணங்களாகவே அது கலந்து வருது. அதை செய்யத்தான் சொல்லி தூண்டும். ஆனால் மதியால் வெல்ல வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்லணும். எல்லா இடத்துலையும் ஆர்வம் செலுத்தக்கூடியதாக இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணிகளில் இருப்பாங்க. வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மருத்துவத்துறைகளில் இடைநிலையில் மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. மருத்துவத்துறை சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பாங்க. கடவுள் பக்தி, இறை பக்தி, இறை ஞானம் அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு அதில் அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். இது இல்லாமல் வேறு என்ன மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, குடும்பத்தை விட இவங்களுக்கு கடமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் வேலை பார்க்குறது, தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் பொறுப்பாக நடந்துக்குவாங்க. குடும்பத்தை விட கடமைகளில் அதிகம் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். அதனால் பார்த்திங்கன்னா மனைவி இடத்துல, பிள்ளைகள் இடத்துல ஒரு கசப்பான அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் மதியால் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா லட்சியத்துக்காக போராடக்கூடியவர்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்குறத பெரும்பாலும் இவங்க விரும்பவே மாட்டாங்க. ஆடம்பரமான விஷயங்களை இவங்க விரும்ப மாட்டாங்க. எளிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் லட்சியம் அப்படிங்கிறத அடைகிற வரையும் உழைப்பை நிறுத்த மாட்டாங்க. லட்சியத்தை எந்த ஒரு கொள்கைக்காக தான் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாங்களோ அது முடிகிற வரையும் அதற்கான விஷயத்தையும் அதற்கான தன்னம்பிக்கையும் நீண்ட நெடுங்கால தொடர் முயற்சியும் இவங்க தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தான். அதே போல் வாழ்க்கையில் யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறவங்க, சூழ்நிலைகள் யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட உண்டு, இயல்பாகவே உண்டு. ஆனால் நண்பர்களின் அறிமுகங்களால், புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் இவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கும். புதிய நண்பர்கள், புதிய உறவுகளால் இவங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு, ஆதாயம் உண்டு அப்படின்னே சொல்லணும். 30 வயதுக்கு மேலே இவங்களோட முன்னேற்றங்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன மாதிரி பலன்கள் வருது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. இப்போ முதல் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசியில் தான் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா குருவோட கொஞ்சம் சேர்ந்த மாதிரி சில அமைப்புகளில் இவங்க இருப்பாங்க.
குரு பக்தியோடு இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பாங்க. உண்மைக்கு நேர்மைக்கு ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்கள், அதிகமாக அதை பற்றி பேசக்கூடியவங்க, உண்மை நேர்மை இல்லாதவர்களை வெறுக்கக்கூடியவர்கள், அதிகாரம் மற்றும் ஆட்சி பதவிகளில் அமரக்கூடியவங்க. அதிகாரமான பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்புகளில் இவங்களுக்கு தேடி வரும். ஆட்சி அதிகாரம், அரசியல் சார்ந்த துறைகளில் பார்த்திங்கன்னா இவங்க வலிமையான பதவிகளில், எல்லோரும் மதிக்கக்கூடிய பதவிகளில், பெரும் பதவிகளில் இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லணும். எல்லாத்துலேயும் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. சிந்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிந்தனை, எல்லா பற்றியும் சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்தனை அசை போடக்கூடியவர்கள். அதாவது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, அதிகாரம், பதவி சார்ந்த விஷயங்களை ரொம்ப சிந்தனையை அதிகப்படுத்தக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் ஏதோ ஒன்று நினச்சாலும் அதை வெற்றி அடையாமல் நிறைவேறும் வரை முயற்சி செய்யக்கூடியவங்க கடைசியாக வெற்றியில் தான் அதை முடிப்பாங்க. அந்த அளவுக்கு தொடர் முயற்சியில் இவங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு வேலையும் ஒத்தி போட மாட்டாங்க. நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளை மறுநாள் பார்த்துக்கோன்னு ஒத்தி போட மாட்டாங்க. கல்வியில் மிகப்பெரிய குழந்தைகள்லாம் கல்வியில் ரொம்ப சிறந்து விழுந்துவாங்க. பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கார்த்திகை 1ஆம் பாதம். விளையாட்டுத் துறைகளில், அடுத்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். கடுமையான உழைப்பாளிகள். ஆமாம், கணவன் மனைவி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யமாக அன்பு செலுத்தி வாழக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தான். எப்போதும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க உறவினர்களோட மகிழ்ச்சியாக தன்னோட நேரத்தை செலவிடணும்னு ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். ஆமாம், நண்பர் வீட்டு விசேஷத்தை தன் வீட்டு விசேஷம் போல் எடுத்து நடத்தக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள். இளம் வயதிலேயே பல சாதனைகளை படைப்பாங்க. சின்ன வயதிலேயே பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் ஒரு சாதனை செய்கிறது, அடுத்து விளையாட்டுத்துறை சாதனை, அடுத்து ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளில் சாதனை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம கார்த்திகை 1ஆம் பாதம். அடுத்து கார்த்திகை 2ஆம் பாதம் பார்ப்போம். அப்படின்னா கார்த்திகை 2ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பேசக்கூடியவர்கள் முதல்ல. அடுத்து இவங்க எல்லாத்தையுமே பொசுக்குன்னு நம்பக்கூடியவர்கள். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்கிறவருக்கு யார் எது சொன்னாலும் உடனே அதை அப்படியே நம்பக்கூடிய தன்மை உள்ளவர்கள். அதனால் சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் 2ஆம் பாதத்தில் உள்ளவங்க. அடுத்து உதவி பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத அதிகமாக செய்வாங்க அப்படின்னே சொல்லணும். விலை உயர்ந்த பொருட்களில் வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய அன்பர்கள். அலங்கார பொருட்கள் நிறைய வாங்கி வைக்கணும், விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்கணும். அதே போல் மற்றவர்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு பரிசு வழங்கையில் ரொம்ப விலை உயர்ந்த மதிப்பு மிக்க பொருட்களாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள். அதில் ரொம்ப விரும்பக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரித்து ரொம்ப சாதுரியமாக தந்திரமாக பேசும் தன்மை இவர்களுக்கு உண்டு. அன்பை கடுமையாக செலுத்துவாங்க. கடுமையாக பேசினாலும் அதிலிருந்து விடுதலையாகக்கூடியவர்கள். எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தின் பேச்சை உடனே மாற்றக்கூடியவர்கள். நிறைய நண்பர்களை பெற்றக்கூடியவர்கள். சில நல்ல காரியங்களை எந்தவித சுணக்கமும் காட்டாமல் உடனே செய்து முடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். இவர்களுக்கு நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள் மத்தியில் ரொம்ப செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லணும். இவங்களோட இயல்பான பார்த்தோம் அப்படின்னா நடனம் மற்றும் காவல்துறை, இராணுவம், மருத்துவம் சார்ந்து, கப்பற்படை சார்ந்து இந்த மாதிரி அதிகாரத்துறைகளில், ஆன்மீக துறைகளில், அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அதிக அக்கறை செலுத்துவாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேர்மை நீதிக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் தான். மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க. மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னா கார்த்திகை 3ஆம் பாதம் தான். இன்னொன்று, பேசியாலிட்டி காமிக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். தனக்கென தனி வழியை ஏற்படுத்தி முன்னேறக்கூடியவர்கள். அதே போல் மற்றவர்களின் கருத்துக்களை உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்.
விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். அது இல்லாமல் இவங்களோட படிப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்வம் இருக்காது. அதே நேரத்தில் விரும்பிய பொருளை விரும்பியவாறு உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அது மேலே விருப்பத்தை அதிகப்படுத்தி அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அடிக்கடி சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுனால அதிருப்தி ஏற்படும். இவர் மேலே அதிருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே போல் கோபத்தில் கட்டன்னு தன்னிக்கிட்ட இருக்க வார்த்தைகளை கொட்டக்கூடியவர்கள். சின்ன விஷயத்துக்கே ஒரு பெரிய லெவலில் பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு, ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுற அளவுக்கு வாக்குவாதங்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று எப்போதுமே புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் அப்படின்னா இவங்க தான். அதே போல் 35-40 வயதுக்கு மேலே தான் இவங்களுக்கு ஒரு நல்ல நிலை, ஒரு முன்னேற்றமான அதிர்ஷ்ட காலம் அப்படின்னே சொல்லணும். அடுத்து கார்த்திகை 4ஆம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பல துறைகளில் நிபுணர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் இவங்க உண்மையாக தான் இருப்பாங்க. சத்தியம் மாறாதவர்கள் அப்படின்னே சொல்லணும். கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்கியவர்கள், பெரியவர்களிடம் அடக்கமாக அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், பலரும் போற்றும்படி மதிக்கத்தக்க வகையில் தன்னோட குணநலன்களை மாற்றி அமைச்சுக்குவாங்க. இவங்களை பார்த்தா வணக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும், இவங்களை பார்த்தா வணக்கத்துக்குரியவராக, இவரை பார்த்து எந்த ஒரு இடத்துலையும் இவருக்கு மரியாதை குறைவு அப்படிங்கிறது ஏற்படாது. துன்பத்தை கண்டு எப்போதுமே பயப்பட மாட்டாங்க. ஒரு சிறு துறையும் பயப்பட மாட்டாங்க. எப்பேற்பட்ட துன்பத்தையும் தன்னோட திறமையால் அதை துன்பத்தை விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு. எப்போதும் நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள். நினைத்த போதெல்லாம் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள். கண்டதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. கண்டதெல்லாம் பேசக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இல்லை. அதே நேரத்தில் எந்த ஒரு இடத்துலையும் பாசம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். எந்த ஒரு பெரிய நண்பர்களின் வார்த்தையை மீறி, பெரியவர்களின் வார்த்தைகளை மீறி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆலோசனையின்படியே செய்யக்கூடியவர்கள். அதே போல் போனால் ஆலய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. சமூக நலத்துறை சார்ந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்கள மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய, முன்னேற்றம் அடைய, எடுத்த காரியத்தில் ஜெயிக்க, அரசு வேலை கிடைக்க, பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்க, நினைத்த தொழிலை நினைத்த மாத்திரத்தில் லாபகரமாக நடத்த, குழந்தை பாக்கியம் கிடைக்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக அப்படின்னு சொல்லி திருமணம் நடக்க, இந்த மாதிரி பல்வேறு சுப நிகழ்வுகள் எல்லாமே சிறப்படையணும். எல்லாமுக்கும் கிடைக்கணும், உங்களுக்கும் கிடைக்கணும், ஒரு வளமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமானை இறுக்கி பிடிச்சிக்கணும். வாரம் தோறும் முருகப்பெருமானை வழிபட நினைத்த காரியங்கள் நினைத்த வகையில் லாபகரமாக முன்னேற்ற பாதையில் மிக சிறப்பாக நல்லதாக நன்றே நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை வணங்குறதுனாலையும் மிகப்பெரிய வெற்றிகளும் யோகங்களும் உண்டு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அணிய வேண்டிய நவரத்தினம் அப்படின்னு எடுத்துக்கணும் மாணிக்கம் அப்படிங்கிறத இவங்க அணிஞ்சிக்கலாம். அது அந்த வைப்ரேஷனை அவங்களுக்கு வைப்ரேஷனை கொடுக்கும். மாணிக்கம் அப்படிங்கிறத அணிஞ்சிக்கலாம். அடுத்து கீர்த்திகை நட்சத்திரத்தின் மிருகம்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண் ஆடு. பச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மயில், அவங்களோட பச்சி மயில். மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அத்தி மரம். ரட்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படாமல் தன்னை பார்த்துக்கணும். இவங்களோட குணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜஜ குணம்னு சொல்லக்கூடிய, அதாவது எதையும் எடுத்த மாத்திரத்திலே சாதிக்கக்கூடிய, பெரும் துணிச்சல் தைரியத்தோடு எதையும் அணுகக்கூடிய குண அதிசயங்கள் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லணும். அடுத்து நமது கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல்.